பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரு, படித்த மேதை என்னல் அம்பேத்காரு. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரு, படித்த மேதை என்னல் அம்பேத்காரு. ஐயாவோட உயிரில சமுதாயம் இருந்தது, அதனால மட்டும்தான் இந்தியா உயர்ந்தது. ஐயாவோட நினைப்புல கஷ்டம் பல இருந்தது, அதனால மட்டும்தான் சாதி வெறி ஒழிஞ்சது. நல்லா சொல்லு உறக்க சொல்லு ஐயா பேரு, ஐயாவை நினைச்சுக்கிட்டு தின்னு பாரு உழைச்ச சோறு. நல்லா சொல்லு உறக்க சொல்லு ஐயா பேரு, ஐயாவை நினைச்சுக்கிட்டு தின்னு பாரு உழைச்ச சோறு. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரு, படித்த மேதை என்னல் அம்பேத்காரு. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரு, படித்த மேதை என்னல் அம்பேத்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைக்க வந்தவரு, மக்களுக்காக தன் குடும்பத்தை தியாகம் பண்ணவரு. சாதி ஒழிய அடிமை விலங்கை உடைக்க வந்தவரு, கல்விக்காக சட்ட திட்டங்களை எழுதி வைத்தவரு. ஐயாவின் கஷ்டங்கள் எல்லாம் பட்டங்களாக ஆனது, ஐயாவின் எண்ணங்களால் சமுதாய மேலே உயர்ந்தது. ஐயாவின் புரட்சி எல்லாம் அமைதியாக நடந்தது, ஐயாவின் தேவைகளோ மக்களுக்காக இருந்தது. நல்லா சொல்லு உறக்க சொல்லு ஐயா பேரு, ஐயாவை நினைச்சுக்கிட்டு தின்னு பாரு உழைச்ச சோறு. நல்லா சொல்லு உறக்க சொல்லு ஐயா பேரு, ஐயாவை நினைச்சுக்கிட்டு தின்னு பாரு உழைச்ச சோறு. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரு, படித்த மேதை என்னல் அம்பேத்காரு. சாதி திமிரை அடிக்க ஒடுக்க அண்ணல் தோன்றினார், அவர் வறுமையிலும் மகிழ்ச்சியாக சட்டம் எழுதினார். இரவும் பகலும் அண்ணல் அன்று உழைத்ததினாலே, அவர் இந்தியாவின் சட்டமேதை படித்ததினாலே, தீய கொடுமைகளை கடுமையாக பேசினார். கல்வியின் துணையினாலே அனைத்தையும் அவர் மாற்றினார். அண்ணலுக்கு பிடித்ததெல்லாம் புத்த வழி ஒன்றுதான், அவர் வழி போனவர்கள் இன்று வரை வெற்றிதான். நல்லா சொல்லு உறக்க சொல்லு ஐயா பேரு, ஐயாவை நினைச்சுக்கிட்டு தின்னு பாரு உழைச்ச சோறு. நல்லா சொல்லு உறக்க
பொழிஞ்சது நல்லா சொல்லு உறக்க சொல்லு